தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1629 அதிகரிப்பு. இந்தியாவில் கொரோனாவுக்கு 21,370 பேர் பாதிப்பு. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,552 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் நாட்டில் பலி எண்ணிக்கை 681 அதிகரிப்பு. உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,021 அதிகரிப்பு. அமெரிக்காவில் ஒரே நாளில் 2,321 பேர் பலி. மே 3ஆம் தேதிக்கு பிறகு தேசிய ஊரடங்கு நீட்டிக்கப்படுமா? 27ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி ஆலோசனை. தொடர் வருவாய் இழப்பு எதிரொலியாக ஊரடங்கு உத்தரவை விலக்க வேண்டும். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கோரிக்கை. இந்தியாவில் குறைந்தது 10 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிக்க வேண்டும். தளர்வு ஏற்படுத்தினால் பாதிப்பு அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிடும் என மருத்துவ இதழாசிரியர் ரிச்சர்ட் ஹாட்டன் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் மேலும் 33 பேருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. நேற்று மேலும் 33 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 27 பேர் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். இதனால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 662 உயர்ந்துள்ளது. இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1629 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட வாரியாக தற்போது காணலாம். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் சென்னை முதல் இடத்தில் உள்ளது. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 373 உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 134 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 109 பேருக்கும், ஈரோட்டில் 70 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 77 பேருக்கும், திருநெல்வேலியில் 62 பேருக்கும், செங்கல்பட்டில் 56 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. நாமக்கல்லில் 51 பேருக்கும், திருச்சியில் 51 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. மதுரையில் 50 பேருக்கும், தேனியில் 43 பேருக்கும், கரூரில் 42 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் 50 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 39 பேருக்கும், நாகை மாவட்டத்தில் 44 பேருக்கும் கொரோனா உள்ளது. தூத்துக்குடியில் 27 பேருக்கும், விழுப்புரத்தில் 41 பேருக்கும் கொரோனா உள்ளது. சேலத்தில் 24 பேருக்கும், கடலூர் மாவட்டத்தில் 26 பேருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் 17 பேருக்கும், விருதுநகரில் 19 பேருக்கும், தஞ்சாவூரில் 54 பேருக்கும், திருவாரூரில் 28 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. கன்னியாகுமரியில் 16 பேருக்கும், வேலூரில் 22 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் 13 பேருக்கும், சிவகங்கையில் 12 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரியில் 9 பேருக்கும், தென்காசியில் 31 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 11 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 11 பேருக்கும், அரியலூர் மாவட்டத்தில் 6 பேருக்கும், கள்ளக்குறிச்சி மற்றும் பெரம்பலூரில் தலா 5 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 21,370 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 681 உயர்ந்துள்ளது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 20,544 அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 5,649 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 269 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 2,407 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 103 பேர் பலியாகியுள்ளனர்.
டெல்லியில் 48 பேர் பலியான நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 2248 உள்ளது. ராஜஸ்தானில் 1888 பேருக்கும், தமிழகத்தில் 1629 பேருக்கும், மத்திய பிரதேசத்தில் 1587 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த 4368 பேர் வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டுள்ளனர். மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை தாக்கினால் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கும் அவசர சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர், நாட்டில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் மீது நடைபெறும் தாக்குதல்களை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களை காக்கும் வகையில் அவசர சட்டம் இயற்ற மத்திய அமைச்சரவையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த அவசர சட்டத்தின்படி மருத்துவர்கள், சுகாதாரம் மற்றும் தூய்மை பணியாளர்களை தாக்கினால் 6 மாதங்கள் முதல் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும், 1 லட்சம் ரூபாய் முதல் 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு அவசர சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்ட அவர், சுகாதார பணியாளர்களை தாக்குவது பிணையில் வெளிவர முடியாத குற்றம் என்றும், கொரோனா தடுப்பு பணிகளுக்கு 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 27ஆம் தேதி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அமலில் உள்ள தேசிய ஊரடங்கு மே மாதம் 3ஆம் தேதி முடிவடைகிறது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஊரடங்கை மேலும் நீட்டிக்க வேண்டும் என மாநில அரசுகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நிலையில் 4வது முறையாக வரும் 27ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கிறார். இந்த ஆலோசனையின் போது மே 3ஆம் தேதிக்கு பின்னரும் தேசிய ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து ஆலோசிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர் வருவாய் இழப்பு எதிரொலியாக ஊரடங்கு உத்தரவை விலக்க வேண்டும் என காங்கிரஸ் ஆளும் மாநிலங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக ஊரடங்கு அமலில் இருக்கிறது. இதன் காரணமாக பல மாநிலங்களில் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதோடு அரசுக்கு சுமையும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களான ராஜஸ்தான், சத்தீஸ்கர் மற்றும் பஞ்சாப் ஆகிய அரசுகள் ஊரடங்கில் இருந்து வெளியேறும் நடைமுறையை வகுக்க திட்டமிடுதலை தொடங்க வேண்டும் என்று கோரியுள்ளன. சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் ஒரு சில நிதி நடவடிக்கைகளை அனுமதிக்க உடனடி அனுமதி கோரினார். கொரோனா பாதிப்பு இல்லாத பகுதிகளில் சில்லறை வணிக கடைகளை திறப்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர் வைத்தார். இதேபோல் வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் நாடு திரும்ப நடவடிக்கை எடுத்தது போன்று நாட்டில் உள்ள புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் சொந்த மாநிலங்களுக்கு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் கோரியுள்ளார். நிதி தொடர்பான மாநில துணைக்குழுவின் கூட்டத்தில் பேசிய பஞ்சாப் முதல்வர் அம்ரீந்தர் சிங், காலவரையின்றி ஊரடங்கு நடைமுறையை நீண்ட நாட்கள் தொடர முடியாது என்று கூறியிருக்கிறார். மாநிலத்தின் வருவாய் குறைந்து வருவதால் சிறப்பு தொகுப்பை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இந்தியாவில் குறைந்தது 10 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டிப்பதே நல்லது என புகழ்பெற்ற மருத்துவ இதழாசிரியர் ரிச்சர்ட் ஹாட்டன் கூறியுள்ளார். கொரோனா தொற்றால் அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பல நாடுகள் பெரும் உயிர் சேதங்களை சந்தித்து வருகின்றன. இந்தியாவும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கை நடைமுறைப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உலகின் புகழ்பெற்ற மருத்துவ இதழான தி லான்செட் இதழின் முதன்மை ஆசிரியர் டாக்டர் ரிச்சர்ட் ஹாட்டன் இந்திய சூழல் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். தயவு செய்து ஊரடங்கை தளர்த்தாதீர்கள் என்றும், குறைந்தது 10 வாரங்களுக்கு ஊரடங்கை நீட்டியுங்கள் எனவும் தெரிவித்துள்ள அவர், இல்லாவிட்டால் கொரோனா தொற்று இந்தியாவில் அடுத்த கட்டத்திற்கு சென்றுவிடும் என எச்சரித்துள்ளார். அது தற்போதைய சூழலை விட மிக மோசமானது என கூறியுள்ளார். மேலும் குறைந்தது 10 வாரங்களுக்கு ஊரடங்கு சூழலை மாற்றுவது தொடர்பாக யோசித்து உங்களின் நேரத்தை வீணடிக்க வேண்டாம், அது மிகவும் ஆபத்தானது என ரிச்சர்ட் எச்சரித்துள்ளார்.
உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,021ஆக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,34,529ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா வைரஸ் பிடிவில் அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின், பிரிட்டன், இந்தியா உள்ளிட்ட நாடுகள் சிக்கி சின்னாபின்னமாகி வருகின்றன. கொரோனா வைரசுக்கு தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் பல்வேறு நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. சர்வதேச அளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,84,021ஆக அதிகரித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 26,34,529ஆக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக அமெரிக்காவில் 8,48,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் 2,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அங்கு பலி எண்ணிக்கை 47,639ஆக அதிகரித்துள்ளது. இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் தலா 20,000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். கொரோனாவுக்கு 18,100 பேரை பலி கொடுத்துள்ள பிரிட்டனில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்ற 7,00,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதித்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா 17வது இடத்தில் உள்ளது. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்களை அரசு இணையதளத்தில் வெளியிட உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னையைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த அவசர மனுவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்து வருவதாகவும், வைரஸால் பாதிக்கப்பட்ட நபர்களின் பெயர் மற்றும் சார்ந்துள்ள பகுதியை அரசு இணையதளத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் அமர்வு முன்பு வீடியோ கான்பரன்சிங் மூலமாக விசாரணைக்கு வந்தது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவின்படி ஒருவரின் விவரங்களை வெளியிடுவது தனி மனித சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும், பாதிக்கப்பட்டவர்களின் பெயரை வெளியிட்டால் சமூக பிரச்சனை ஏற்படும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதிகள் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் அறிவித்தபடி ஊரடங்கு நிவாரண நிதி மற்றும் உணவு தொகுப்பு முழுமையாக சென்றடைவதை தமிழக அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் அறிவித்தபடி ஊரடங்கு நிவாரண நிதி மற்றும் உணவு தொகுப்பு முழுமையாக சென்றடைவதை தமிழக அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். முதற்கட்ட ஊரடங்கின் போது அறிவித்த 1000 ரூபாய் பணம் மற்றும் உணவு தொகுப்பே இன்னும் பெரும்பாலான தொழிலாளர்களுக்கு சென்றடையவில்லை என்று தகவல்கள் வருகின்றன. இந்நிலையில் 2வது கட்டமாக அதே போன்ற உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதிலும் கூட நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களின் ஏறத்தாழ பாதி பேருக்குத்தான் உணவு தொகுப்பு வழங்கப்படும் என்று தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கூறியிருப்பதாக வரும் செய்திகள் ஏற்புடையதல்ல என்று திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். வருமானம் இன்றி துயரத்தில் இருக்கும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் நிதியும் உணவு தொகுப்பும் உடனடியாக கிடைப்பதற்கு தமிழக அரசு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள அத்தியாவசிய துறையினர் உயிரிழக்க நேர்ந்தால் அவர்களது குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட அத்தியாவசிய துறையினர் கொரோனா தொற்று ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவர்களது குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு பணி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடலை உரிய மரியாதையுடனும் பாதுகாப்புடனும் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கால் பெரும் இன்னலுக்கு ஆளாகியுள்ள ஏழை எளிய மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த சரபோஜி ராஜாபுரத்தைச் சேர்ந்த கலாநிதி மற்றும் சுதாகர் ஆகியோர் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் ஊரடங்கு உத்தரவு காரணமாக அவர்கள் இருவரது குடும்பமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வேதாரண்யம் நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக செயலாளர் திரு இளங்கோவன் மற்றும் அமமுகவினர் நேரில் சென்று இரு குடும்பங்களுக்கும் தலா 5,000 ரூபாய் ரொக்கம், அரிசி மற்றும் காய்கறி, மளிகை பொருட்களை வழங்கினர். வேலூர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாநகர மாவட்ட கழகம் சார்பில் வாலாஜா ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொண்டகுப்பம் ஊராட்சி பகுதியில் வசிக்கும் பள்ளம் தோண்டும் கூலி தொழிலாளர் குடும்பங்களுக்கு அரிசி, பருப்பு, எண்ணெய், கீரை, காய்கறிகள் என ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை மாநகர மாவட்ட செயலாளர் திரு AS ராஜா வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மணக்குடி ஒன்றிய கவுன்சிலுக்கு உட்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு 5,000 முக கவசங்களை மாவட்ட கழக செயலாளர் திரு வத்துனா ஆனந்த், ஒன்றிய கவுன்சிலர் இந்திராணி நடராஜன் ஆகியோர் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கிருஷ்ணன் கோவில் பகுதியில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு கிழக்கு மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தலா 5 கிலோ அரிசி உள்ளிட்ட பொருட்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு செந்தில் முருகன் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் பரமத்தி பேரூராட்சி பகுதிகளில் பணியாற்றி வரும் 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் சிக்கன் பிரியாணி, முட்டை மற்றும் இனிப்புகளுடன் சாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு PP சாமிநாதன், பரமத்தி வேலூர் பேரூர் கழக செயலாளர் திரு VK கோபி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். விருத்தாசலம் நகரத்திற்கு உட்பட்ட 31வது வார்டு பகுதியில் வசித்து வரும் அருந்ததி இன மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி மற்றும் 10 வகையான காய்கறிகளை கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு அக்ரி P முருகேசன் வழங்கினார். இதில் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். திருவள்ளூர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜீவானந்தம் ஏற்பாட்டில் போரூர் மற்றும் ஆலப்பாக்கம் சாலையின் நடுவே ஓவிய கலைஞர்களை கொண்டு விழிப்புணர்வு ஓவியங்கள் வழங்கப்பட்டன. பிரம்மாண்டமான கொரோனா வைரஸின் ஓவியம் வரையப்பட்டு அதில் விழித்திரு, விலகி இரு, வீட்டிலேயே இரு என்ற வாசகங்கள் இடம்பெற்றிருந்தன. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் தூய்மை பணியாளர்களின் மேற்பார்வையாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையை அடுத்த மணலியில் வசித்து வரும் 50 வயது மதிக்கத்தக்க நபர் எழும்பூர் ரயில் நிலையத்தில் தூய்மை பணியாளர்களின் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அவர் தங்கியிருந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தின் ஸ்டோர் ரூம், மணலியில் உள்ள அவரது வீடு உள்ளிட்டவை தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அவருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது. மணலி PRK சர்மா நகரில் அந்த நபர் வசித்து வந்த தெருவில் மண்டல அலுவலர்கள் தடுப்புகள் அமைத்துள்ளனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மண்டலங்களில் இதுவரை நோய் தொற்று இல்லாத மண்டலமாக இருந்து வந்த மணலி மண்டலத்தில் தற்போது முதன்முறையாக ஒரு நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணிக்கு தன்னார்வலர்களாக நியமிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களின் அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைக்க அரசு உத்தரவிட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு பணியில் தன்னார்வலர்களாக பணியாற்றி வந்த ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்கள் விண்ணப்பித்தனர். இவர்கள் பணியாற்ற சம்மதம் தெரிவித்து முதலில் அடையாள அட்டை வழங்கப்பட்டது. ஆனால் தற்போது திடீரென ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பாளர்களுக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டையை திரும்ப ஒப்படைக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். உயிர்கொல்லி கொரோனா தடுப்புக்கான ஒரு தன்னார்வலர்களுக்காக இவங்க அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க மாவட்ட நிர்வாகம். அதன் அடிப்படையில் நாங்கள் விண்ணப்பித்திருந்தோம். அந்த விண்ணப்பத்தின் அடிப்படையில் அவங்க தன்னார்வலராக எங்களை நியமித்திருந்தது இந்த மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை. ஆனால் தற்பொழுது இவர்கள் புதிய கண்டுபிடிப்பாக ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க போல். ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் இந்த தன்னார்வலரில் இருக்கக்கூடாது ஆங்கிறத சொல்லி எங்களை இன்னைக்கு அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எங்களை போன்றவர்களுக்கு மட்டும் அந்த கார்டுகளை, தன்னார்வலுக்கான அடையாள அட்டைகளை திருப்பி கொடுப்பதற்கு அவங்க அறிவுறுத்தினாங்க. அதனை தொடர்ந்து நாங்கள் இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்திருக்கோம். மே மாதத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான டோக்கன் நாளை மற்றும் நாளை மறுநாள் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு போடப்பட்டுள்ளதால் 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ சமையல் எண்ணெய், 1 கிலோ துவரம்பருப்பு ஆகிய அத்தியாவசிய பொருட்கள்
குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது. இந்த அத்தியாவசிய பொருட்களை பெறுவதற்கான டோக்கன் நாளை மற்றும் நாளை மறுநாள் வீடு வீடாக சென்று வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. டோக்கன்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதியில் குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஷோபனாவின் அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகை ஷோபனா தமிழ் மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கிலும் எண்ணற்ற படங்களில் நடித்துள்ளார். சில மாதங்கள் முன்பு வெளிவந்த வேர்னே என்ற மலையாள படத்தில் அவர் நடித்திருந்தார். அந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் சமீபத்தில் வெளிநாட்டினர் சிலரது வீடியோக்கள் தனது அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளார். தன்னுடைய அதிகாரப்பூர்வ முகநூல் கணக்கை மர்ம நபர்கள் ஹேக் செய்திருப்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த இந்த தகவலை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். ஊரடங்கு உத்தரவு காரணமாக தூத்துக்குடியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதால் 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தொழில் நிறுவன ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15,000க்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இவைகளில் சுமார் 1,00,000 தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஊரடங்கு உத்தரவு காரணமாக தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வேலை இழந்துள்ளனர். 1000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கும் உரிமையாளர்கள் அரசு தங்களுக்கு மின் கட்டணத்தில் இருந்து விலக்கு அளிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கரோனா வைரஸ் காரணமாக அனைத்து தொழிற்சாலைகளும் நமது மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காக தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. முழு அடைப்பின் காரணமாக சுமார் கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலையில்லாமல் இருக்கிறார்கள். தொழிற்சாலை நடத்துவர்கள் நாங்கள் மின்சார வாரியத்திற்கு ஹெச்டி லைன் கனெக்ஷன் வச்சுருந்தால் ஒரு கிலோவாட்டுக்கு ரூபாய் 350 வீதம், சுமார் 500 கிலோவாட் வைத்திருந்தால் மாதம் 2 லட்சம் நாங்கள் ஓட்டாட்டாலுமே மின் வாரியத்திற்கு நாங்கள் கட்ட வேண்டிய நிலைமையில் உள்ளோம். அதை தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு வந்து இதை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய முடியும் நாங்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளோம். கொரோனா நோயாளிகளை நாய்களின் மோப்ப சக்தி மூலம் கண்டுபிடிக்கும் புது முயற்சியை பிரிட்டன் தன்னார்வ குழுவினர் தொடங்கியுள்ளனர். உலகெங்கும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்த பாதிப்பை கண்டறிய பல மருத்துவ பரிசோதனைகள் உள்ளன. இவற்றின் மூலம் பாதிக்கப்பட்டோர் கண்டறியப்பட்டு உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா நோயாளிகளை நாய்களின் மோப்ப சக்தி மூலம் கண்டுபிடிக்க முடியும் என பிரிட்டனைச் சேர்ந்த ஒரு தன்னார்வ குழுவினர் கூறியுள்ளனர். கடந்த 2008ஆம் ஆண்டு பிரிட்டனில் உள்ள மில்டன் நகரில் மெடிக்கல் டிடெக்ஷன் டாக் என்ற ஒரு விலங்கு பிரிவு உண்டாக்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் நோயாளிகள் உடலின் வாசத்தை வைத்து பாதிக்கப்பட்டோரை கண்டறிவதாகும். இந்நகரில் உள்ள ஒரு நாய்கள் காப்பகத்தில் கொரோனா வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டோரை நாய்களின் மோப்ப சக்தி மூலம் அறிய அவற்றிற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சியை நடத்தும் கிளாரி கிரெஸ்ட் என்பவர், நமது உடலை ஒவ்வொரு நோய் தாக்கும் போதும் ஒவ்வொரு விதமான வாசனைகள் வெளிவரும் எனவும், இந்த வாசத்தை அடிப்படையாக வைத்து அதே வாசம் வரும் மற்ற நபர்களை நாய்கள் தனது மோப்ப சக்தியால் கண்டறிய முடியும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே புற்றுநோய், பார்க்கின்சன்ஸ் டிசீஸ், பாக்டீரியா தொற்று போன்றவற்றை நாய்கள் மூலம் இக்குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். இதற்காக நாய்களுக்கு 6 வார பயிற்சியை தொடங்கி உள்ளதாக அக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த பயிற்சி வெற்றிகரமாக முடிந்தால் நாய்கள் மூலம் பாதிக்கப்பட்டோரை கண்டறிந்து அவர்களை மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தி தொற்றை உறுதிப்படுத்த முடியும். சில மணி நேரத்தில் ஒரு நோய் நூற்றுக்கணக்கானோரை கண்டுபிடித்துவிடும். எதிர்காலத்தில் இந்த நாய்களை விமான நிலையங்களில் பயன்படுத்தினால் மிக விரைவாக சோதனை செய்ய முடியும் என அக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானில் கொரோனா வைரஸ் நெருக்கடிக்கு மத்தியில் மக்கள் கூடுவதை தவிர்க்க லட்சக்கணக்கான டுலிப் மலர்கள் செடிகளிலிருந்து பறிக்கப்பட்டன. சிவா மாகாணத்தில் உள்ள ஜப்பானிய பூங்காவும் சகூரா நகரில் உள்ள சகூரா ஃப்ரிடோசா ஹொரிவா பூங்காவும் டுலிப் மலர்களுக்கு மிகவும் பெயர் பெற்றவை. இதில் சகூரா ஹிரோபா பூங்காவில் மட்டும் 7000 சதுர மீட்டர் பரப்பளவிற்கு டுலிப் மலர்கள் பூத்து குலுங்கும். இதை காணவே ஆண்டுதோறும் 10,000க்கும் மேற்பட்டோர் இந்த பூங்காவிற்கு வருவது வாடிக்கை.
இந்நிலையில் டோக்கிகோ, சிஃபா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 7ஆம் தேதி முதல் அவசர நிலை அறிவிக்கப்பட்டதால் டுலிப் விழா ரத்து செய்யப்பட்டது. எனினும் பூங்காவிற்கு மக்கள் வந்து கொண்டே இருந்ததால் மக்கள் கூட்டத்தை தவிர்க்க லட்சக்கணக்கான டுலிப் மலர்கள் பறிக்கப்பட்டன. இந்த பூக்கள் அங்குள்ள மழலையர் பள்ளி ஒன்றிற்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உடைகள் தயாரிக்கும் பணிகள் வங்கதேசத்தில் வேகம் எடுத்துள்ளன. வங்கதேசத்தில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் நாடு முழுவதும் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் காவல்துறையினர், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உடைகளை தைக்கும் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. ஊரடங்கு உத்தரவினால் மூடப்பட்டிருந்த பல நிறுவனங்கள் இதற்காக திறக்கப்பட்டுள்ளன. இதேபோல் வேலை இழந்த தொழிலாளர்களும் இதுபோன்ற பணிகளில் பயன்படுத்தப்படுகின்றனர். கொரோனா வைரஸ் பரவுவது முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த பாதுகாப்பு உடைகளை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்படும் என பல்வேறு நிறுவனங்கள் அறிவித்துள்ளன. மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவர் உட்பட 1800 பேரின் பெயர்களை தீவிரவாத கண்காணிப்பு பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் ரகசியமாக நீக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீவிரவாத அமைப்புகளுக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரமாக நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என கூறி சர்வதேச நீதித்தின் நடவடிக்கை பணிக்குழு பாகிஸ்தானை கிரே பட்டியலில் வைத்துள்ளது. இந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் பெயரை கண்காணிப்பு பட்டியலில் இருந்து பாகிஸ்தான் அரசு நீக்கி இருப்பதாக அமெரிக்காவைச் சேர்ந்த கான்ஸ்லம் எய்யே என்ற நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த 2 மாதங்களில் மும்பை தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட சாகியுர் ரஹ்மான் லக்வி உட்பட 1800 பேரின் பெயர்களை தீவிரவாத கண்காணிப்பு பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு பாகிஸ்தானின் தீவிரவாத கண்காணிப்பு பட்டியலில் சுமார் 7600 பெயர்கள் இருந்ததாகவும் இது கடந்த 18 மாதங்களில் 3800க்கும் கீழ் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. பாகிஸ்தானின் தீவிரவாத கண்காணிப்பு பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட தீவிரவாதிகளின் பெயர்கள் அமெரிக்கா மற்றும் ஐநா சபையின் பட்டியலில் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 30,000-ஐ கடந்துவிட்டது. ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 5,236 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 58,000 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 513 பேர் உயிரிழந்துள்ளனர். இதுவரை 4,420 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் மாஸ்கோவில் இன்று மட்டும் 2,548 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தலைநகர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 31,981 அதிகரித்துள்ளது. போலந்து நாட்டில் உள்ள பிப்சா தேசிய பூங்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். மத்திய மற்றும் மேற்கு ஐரோப்பாவில் சதுப்பு நில பறவைகளின் மிகப்பெரிய வாழ்விடமாக திகழும் பிப்சா தேசிய பூங்காவில் கடந்த 19ஆம் தேதி காட்டுத்தீ பரவியது. கிட்டத்தட்ட 6000 ஹெக்டேர் பரப்பளவு வரை பரவிய காட்டுத்தீயால் கணக்கிட முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. காற்று மற்றும் வறட்சியால் தீ கட்டுக்கு அடங்காமல் பரவி வரும் நிலையில் தீயை அணைக்கும் முயற்சியில் நூற்றுக்கணக்கான தீ அணைப்பு வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். காலநிலை மாற்றம் அல்லது சமூக விரோத செயல்களால் காட்டுத்தீ உண்டாகி இருக்கலாம் என்று சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கருதுகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து காணுங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.